உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தம்பி எங்களை விட்டுருப்பா, எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா. விட்டுருணுமா? அப்படி சும்மா விட முடியாது பெருசு. நாங்க என்னப்பா தப்பு செஞ்சோம்? எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க தப்பு செய்யலன்னா என்ன? உங்க மக தப்பு மேல தப்பு பண்றால, அவ பண்ண தப்புக்கு யாருக்கு தண்டனையை கொடுக்கறது? அவளுக்கு பதிலா நீங்க தானே தண்டனை அனுபவிக்கணும். நல்ல புள்ளைய வளர்த்தா நல்ல வாழ்க்கை, மோசமான புள்ளைய வளர்த்தா மோசமான வாழ்க்கை தானே அமையும். நாங்க வயசானவங்கப்பா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அடி உதவி தாங்குற சக்தி எங்க உடம்புக்கு இல்ல, மனசுக்கு இல்ல. எதுக்கு மேல கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. சரி, ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ். உன் மக துளசி அவளே விருப்பப்பட்டுதான் சேதன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கோர்ட்ல வந்து சொல்லணும். சொல்லியே ஆகணும். அதே மாதிரி உங்க மூத்த பொண்ணு அவளுக்கு குழந்தை இல்லைன்ற காரணத்துக்காக மன உளைச்சலாகி தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இதையும் சொல்லணும். அடிக்கடி எனக்கு குழந்தை இல்ல, அதனால நான் செத்துடலாம்னு நினைக்கிறேன்னு எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. இதையும் சேர்த்து சொல்லணும். ரொம்ப முக்கியமா மிஸ் பண்ணாம நீங்க சொல்ல வேண்டியது, சேது ரொம்ப நல்லவரு, பத்திரமாத்து தங்கம், எங்க குடும்பத்தையே அவர் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்து சொல்லணும். இதெல்லாம் ஒரு வார்த்தை மாறாம கோர்ட்ல நீங்க சொல்லணும். என்ன? இதுல ஏதாவது ஒரு வார்த்தை மாத்தி சொன்னீங்க, உங்க மக துளசி கோர்ட்டை விட்டு வெளியே வரமாட்டான். கோர்ட்டு உள்ளே வச்சு போட்டுருவோம். உங்க பொண்ணு உங்களுக்கு வேணுமா வேணாமா? அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா. அவ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டா. என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்றது மாதிரியே கோர்ட்ல சொல்லிடணும். எனக்கு என் பொண்ணு தான் வேணும். அவ உயிரோட இருந்தா போதும்பா. அவ எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உங்க காலப்பட்டு கஞ்சி கேட்கிறேன். என் பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணை விட்டுருங்க. நீங்க என்ன மாதிரி சொல்றீங்களே அந்த மாதிரியே கோர்ட்ல சொல்றோம். நீங்க சொல்றது மாதிரியே சொல்றேன்ப்பா. என் பொண்ணை விட்டுருங்கப்பா, தயவு செய்து என் பொண்ணை விட்டுருங்கப்பா. நான் தான் சொல்றேன் இல்ல, நீங்க சொல்றது மாதிரியே நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே கோர்ட்ல சொல்றேன்ப்பா. ரவுடிங்களோட தைரியமே போலீஸ் இப்படி கண்டுக்காம இருக்கிறது தான். பாத்தீங்களா துளசி? இவங்க சேதுவோட ஆளுங்கன்னு நினைக்கிறேன். அந்த திமிருதான் இருக்கட்டும். அவங்க பண்றத நாம மட்டும் இல்ல, சட்டமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இவனுங்க இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கானுங்கன்னா என்னோட கணக்குப்படி உங்க அப்பாவும் சித்தியும் கண்டிப்பா வருவாங்க. மேம், அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? ஏன் லேட்டு? அந்த சேது ஆட்கள் ஏதாவது பண்ணாங்களா? சித்தி, நீங்களாவது சொல்லுங்க, என்ன நடந்தது? ஏன் இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்லம்மா, இனிமேல் இந்த கோர்ட்ல நிக்க வேணாம், வீட்டுக்கு போயிடலாம். வா. அப்பா என்ன சொல்றீங்க? நீங்க சாட்சி சொல்லணும். கோர்ட்ல விசாரணை இருக்கு. உங்களை மெயினா வச்சு தானே கேஸ் போட்டிருக்கோம். எது வேணாம்மா, சாட்சி வேணாம், விசாரணை வைக்க வேணாம், இந்த கேஸே வேணாம்மா. நான் சொன்னா கேளுமா, கடவுள் பார்த்துக்கிட்டு வாமா போயிடலாம். அது எப்படி திடீர்னு நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? இத பாரு, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனிமே அதை பத்தியெல்லாம் நாம கிளற வேண்டாம். இத பாரு துளசி, நமக்கு எதுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம்? வா துளசி, போயிடலாம். அப்பா என்னப்பா இதெல்லாம்? என்னால நம்ப முடியலப்பா. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுப்பா. நீங்க வேற இப்படி சொல்றீங்களேப்பா. வாங்கப்பா, கோர்ட்டுக்குள்ள போலாம். வேண்டாம்மா, கோர்ட்டு வேணாம், கேஸ் வேணாம்.
அவனுங்க சேதுவோட ஆளுங்க தானே. உங்களை ஏதாவது பண்ணாங்களா? ஒன்றும் பேச வேண்டாம்மா. ஏதாவது பேசணும்னா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாமா, சொன்னா கேளுமா. என்னப்பா, உங்களை நம்பினே. நம்புறது மாதிரியமா இருக்கு வாழ்க்கை. அப்பா, எது நடந்தாலும் பயப்படாதீங்க, நாம பாத்துக்கலாம். அப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொல்லிட்டு போயிடுவோம்ப்பா. இல்லன்னா அக்கா ஆன்மானம்ல மன்னிக்காதுப்பா. ஆமா, அப்புறம் அக்காவுக்கு நடந்தா நமக்கு வரும். உங்க வாழ்க்கை மிச்சம் இருக்குல்லம்மா, அது ரொம்ப முக்கியம்மா. வாமா துளசி, வா. சுமதி, நீங்க வந்துரு. வா, இந்த கோர்ட்டை விட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம். ஆமா, வாமா. நம்ம போயிடலாம். ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க? கேஸ்ல நம்ம ஜெயிப்போம், சேதுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம், நீங்க தானப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்க. இப்ப என்ன ஆச்சு? உண்மையை கோர்ட்ல சொல்லலன்னா அக்காவோட ஆன்மா சாந்தி அடையாதுப்பா, சுத்திக்கிட்டே இருக்கும். அக்கா ரொம்ப கஷ்டப்படுவாப்பா. சரி, ஏன் இங்க இருந்து போகணும்? நமக்கு எது வேணாம்மா. கேஸ் போட்டு அதுக்கு பின்னால அலைஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த பாரு, செத்து போன உங்க அக்கா திரும்ப வருவாளா? வருவான்னா சொல்லு. வரமாட்டான்ல, அப்புறம் இருக்குமா தேவையில்லை நம்ம கேஸ் நிறுத்திட்டு. சார், போது நிறுத்துங்க. இது ஒண்ணு உங்க வீடு இல்ல, கோர்ட். இங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடந்துக்க முடியாது. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு, அப்படிதான் நடக்கணும். சேது மேல நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னாலதான் இன்னைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அதனால கேஸ் நடக்கும்போது நீங்க உள்ள இருக்கணும். தேவைப்படும் போது கூண்டுல ஏறி சாட்சி சொல்லணும். முடியாதுன்னு சொன்னா கோர்ட்டா அவமதிச்ச மாதிரி. அத பத்தி எல்லாம் கவலை இல்லம்மா. துளசி, நீ இங்க இருக்காத, இங்க இருந்து போயிடு. அதான் துளசி உனக்கு நல்லது. அவங்க உங்களை மிரட்டினாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நாம இங்க நிக்க வேண்டாம். மா, சேதுவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. உங்க பொண்ணு துளசிய கட்டிக்கிட்டு அவ வாழ்க்கையவே சீரழிச்சிருக்கா. இப்போ துளசியையும் உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அவனை அப்படியே விட சொல்றீங்களா? தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டாமா? முதல்ல நாம உயிரோட இருக்கணும்லம்மா, அப்புறம் தானே மற்றவங்களை பத்தி யோசிக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.